நிறைய பேர் இந்த பொய்ய சொல்லுவாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப ஈஸி. நீங்க கேட்குறீங்க, கடவுள் கொடுக்குறாரு, யூனிவர்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளான பதில சொல்லிட்டு போவாங்க. அப்போ ஏன் இந்த உலகத்துல இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ட்ரை பண்ற ஆட்கள்ல 75% பேர் ஃபெயில் ஆகுறாங்க, மிச்ச 25% பேர் பாஸ் ஆகுறாங்க அப்படின்னா இது எல்லாமே போய் அந்த 25% பேருக்கு மட்டும்தான் உண்மை தெரியுது அப்படின்னு அர்த்தம். இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த கோச் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை பர்சனல் ட்ரைனிங் பண்ணுறவங்களா இருக்கட்டும், யூடியூப்ல பேசுகிறவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேளுங்க கிடைக்கும். அவ்வளோ சிம்பிளாக இருந்தது அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே கேட்டிருப்பாங்க, அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்போது இங்கே ஒரு இடத்துல பொய் இருக்குது, உண்மைங்கிறது வேற இடத்துல இருக்குது. இந்த உண்மையை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பேச போகிறோம். ஸோ இந்த வீடியோவை லைக் போட்டுட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம், இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பேசினதை பற்றி. ஸோ அவர் பேசின அந்த கதையை சொன்னக்கப்புறம் நிறைய பேர் கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருமே கேட்ட கேள்வி என்னென்னா, எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குதோ, என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆனால் அவங்ககிட்ட பேசி பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஐடியாலஜி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுது. அதில் இந்த இடத்துல மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. அவங்க பார்த்த வீடியோஸோ, அவங்களோட யூடியூப் வீடியோஸோ, இல்லை அவங்களுக்கு நிறைய கிளாஸ் போன இந்த கிளாஸ்லேயோ அவங்க சொல்லி தந்தது என்னென்னா கேளுங்க கிடைக்கும் அப்படிங்கிற சிம்பிளான விஷயம். இது சிம்பிள் ப்ரோ, கேளுங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க. பட் கேளுங்கன்னு சொல்லும்போது நான் கேட்டேன் கிடைக்கவே இல்லையே அப்படின்னா இங்கே தான் மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. இங்கே உங்களுக்கு தேவையானதை கேட்டு வாங்குற அளவுக்கு உங்களுக்கு ஒரு இது இருக்கணும். ஸோ அதில் 2 மிகப்பெரிய விஷயம் இருக்குது. ஒன்று என்னன்னா வைப்ரேஷன். உங்களோட வைப்ரேஷனை பற்றி பார்க்கணும். இதை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க அப்படின்னா இல்லை, சில பேர் பேசியிருக்காங்க. இன்னொரு விஷயம் தாட்டுக்கும் விஷுவலைசேஷனுக்கும், அதாவது இமேஜினேஷனுக்கும் விஷுவலைசேஷனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸாக நம்ம புரிஞ்சுக்கணும். இது ரெண்டுத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால தேவையானதை அடைய முடியும். முதல்ல ஒரு விஷயத்தை கேளுங்க கிடைக்கும் அப்படின்றப்போ ஒரு விஷயத்த நம்ம இமேஜின் பண்ணுவோம். இமேஜினேஷனுக்கும் விஷுவலைசேஷனுக்கும் மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு விஷயத்த நம்ம இமேஜின் பண்ணுறோன்னா என்னன்னா, நான் செவ்வாய் கிரகத்தில் இருக்கிறேன், உங்களை நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. நான் இப்போ செவ்வாய் கிரகத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இமேஜின் பண்ணுங்க. உங்களால் இமேஜின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். ஏன்னா அது ஜஸ்ட் ஒரு வரைபடம் மாதிரி, ஏதோ ஒரு டிராயிங் மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணுவீங்க. ஆனால் இந்த விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான விஷயம். இதே விஷுவலைசேஷனில் நீங்கள் செவ்வாய் கிரகத்தில் இருக்கிற மாதிரி விஷுவல் பண்ணுங்க அப்படின்னா உங்களால் பண்ண முடியாது. என்னால் பண்ண முடியுதே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது பேர் தான் இமேஜினேஷன். விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது நீங்கள் செவ்வாய் கிரகம் அதோட தரைப்பகுதி எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அதை சுற்றி சூடாக இருக்குமா குளிர்ச்சியாக இருக்குமா அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அந்த இடத்துல நின்னா நம்ம கால் எவ்வளோ நேரக்கு நிற்க முடியும், எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, எவ்வளோ கிராவிட்டி இருக்குது, இப்படிங்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது எதுவுமே தெரியல ஆனால் நான் விஷுவலைஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது பேர் விஷுவலைசேஷனே கிடையாது, இமேஜினேஷன். இங்கே நிறைய பேர் வெறும் இமேஜினேஷன் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கீங்களே தவிர விஷுவலைசேஷன் பண்ணல. இங்கே தான் முதல் பிரச்சனை ஆரம்பிக்குது. நீங்கள் கேளுங்க அது கிடைக்கும் அப்படின்றப்போ நீங்கள் கேட்கறது இமேஜின் பண்ணுறது தான், விஷுவலைசேஷன் பண்ணுறது கிடையாது. ஸோ விஷுவல் பண்ணணும் அப்படின்னா உண்மையாலே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இருக்கணும். இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும். அதாவது அதுக்கான நாலேஜ், அங்கே இருந்தால் எப்படி இருக்கும், சுற்றி சரௌண்டிங் எப்படி இருக்கும், நம்மளை சுற்றி இருக்கிற ஆட்கள் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க, இது எல்லாத்தையுமே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாதான், நீங்கள் தொட்டா எப்படி இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களால் விஷுவலைசேஷனே பண்ண முடியும். முதல்ல இல்லைனா இமேஜினேஷன் தான். இங்கே 100%ல் 75% பேரும் இமேஜினேஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர விஷுவலைஸ் பண்ணலை. சூப்பர் ப்ரோ, நீங்கள் ரெண்டாவது ஒரு விஷயம் சொன்னீங்களே அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ரெண்டாவது விஷயம் தான் மிகப்பெரிய இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது லோட் ஆகி 100% வருதுன்னு வைங்களேன், அதுக்கு 75% இதை நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. இது என்ன அப்படின்னா லா ஆஃப் வைப்ரேஷனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ லா ஆஃப் வைப்ரேஷனை பற்றி நம்ம வீடியோ அடுத்து பார்ப்போம். எலாபரேட்டாக உங்களுக்கு தேவை அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வைப்ரேஷன் இந்த இடத்துல என்ன பண்ணுது அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். ஆக்சுவலாக வைப்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நம்ம உடம்புல வைப்ரேஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருந்தது அப்படின்னா தான் உங்களால் ரொம்ப சீக்கிரமாக அட்ராக்ட் பண்ண முடியும். இல்லை நீங்கள் கேட்குற விஷயம் அட்ராக்ட் ஆகும், இல்லை அப்படின்னா அட்ராக்ட் ஆகாது. நீங்கள் ஒரு விஷயம் கேட்குறீங்க, 2 வருஷம் கழித்து அது அட்ராக்ட் ஆகுது அப்படின்னா அது எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னா இந்த வைப்ரேஷனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. இந்த வருஷம் ஃபுல்லாக ஒவ்வொரு நாளுமே நீங்கள் கேட்ட ஒரு விஷயம் இந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறதுக்கு தான் வெயிட் பண்ணுது. இந்த
2 வருஷத்துல ஒரு நாள் வைப்ரேஷன் கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு நாள் உங்களுக்கே தெரியாம உங்களையே அறியாம இந்த வைப்ரேஷன் அப்படிங்கிறது உங்க உடம்புக்குள்ள வரும்பொழுது அது ஆக்டிவேட் ஆகி அடுத்த நாளே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ வைப்ரேஷன் அப்படிங்கிறது முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இது இருந்தால் தான் ஒரு விஷயத்த நம்மளால அட்ராக்டே பண்ண முடியும். அப்போ வைப்ரேஷன் எப்படி ப்ரோ இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்கணும். இந்த உலகத்தில் ஒவ்வொரு விஷயமும் வைப்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதில் லோ வைப்ரேஷன், ஹை வைப்ரேஷன் அப்படின்னு இருக்குது. நம்ம லோ வைப்ரேஷனில் இருந்தால் எந்த ஒரு விஷயமும் அட்ராக்ட் ஆகாது. உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட, உங்களை சுற்றி ஒரு விஷயம் இருக்கும் நல்லதெல்லாம், அது எல்லாமே போயிடும் இந்த லோ வைப்ரேஷனில் இருக்கும்போது. அப்போது ஹை வைப்ரேஷன் போனீங்க அப்படின்னா நீங்கள் கேட்டதும் கிடைக்கும், நீங்கள் கேட்காததும் கிடைக்கும். இந்த ஹை வைப்ரேஷனுக்கு எப்படி போகிறது அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு ஒரு சிம்பிளான ட்ரிக் இருக்குது. ஆனால் அது கேட்குற அளவுக்கு சிம்பிள் கிடையாது. நம்மளோட ஃபீலிங்ஸ், எமோஷன் அப்படிங்கிறது தான். நம்ம எந்த அளவுக்கு டெய்லி நல்ல மாதிரி ஃபீல் பண்ணுறோமோ, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோமோ, இல்லை பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுவோம், இல்லை பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை பக்தியோடு நம்ம இருக்கிறோமோ, இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் ஹையர் வைப்ரேஷனில் வரும். அப்போது இந்த ஹையர் வைப்ரேஷனை ஒவ்வொரு நாளும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு இந்த நீங்கள் கேட்ட ஒரு விஷயம் ரொம்ப சீக்கிரமாக அட்ராக்ட் ஆகும். இல்லைன்னா அட்ராக்டே ஆகாது. இப்போ இங்கே இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே இருக்கிறோம், நம்ம எல்லாருமே அட்ராக்ட் பண்ணணும் ட்ரை பண்ணுறோம், மேனிஃபெஸ்ட் பண்ணணும் ட்ரை பண்ணுறோம். நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும் ட்ரை பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்போவே எனக்கு எதுவும் ஒன்று இல்லை, அது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறோமே. அதுவே மிகப்பெரிய லோ வைப்ரேஷன் அப்படிங்கிறது தான். அப்போது நம்ம ஏதோ ஒன்று இல்லை, எனக்கு எல்லாரும் கார் வச்சுருக்கேன், எனக்கு காரே இல்லை, ஓகே நம்ம விஷுவலைஸ் பண்ணுவோம், மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம், கிடைக்கும். ஓகே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது கிடைக்கும். ஆனால் நீங்கள் ஹை வைப்ரேஷனில் இல்லையாங்க. இப்போ ஹை வைப்ரேஷனில் இல்லை அப்படின்னா நமக்கு கிடைக்காது அப்படிங்கிறது தான் இந்த லா சொல்கிறது. எல்லாருமே அப்படி தான், எனக்கு பணமே இல்லை, ஓகே பணம் கிடைக்கும், நான் விஷுவலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கும் போது அதுவே லோ வைப்ரேஷன் தான். அந்த வைப்ரேஷனில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. எனக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு இவ்வளோ நாளில் யூனிவர்ஸ் எடுத்துகிட்டு கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ஒரு லா ஆஃப் வைப்ரேஷன் ஹையர் வைப்ரேஷன் தான். இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத பார்க்கணும். சில பேர் எப்பவுமே சோகமாக இருக்கும்போது, நான் குழந்தைங்களை பார்த்தா ஹாப்பி ஆகிடுவேன், நான் அந்த மாதிரி பொம்மை படங்கள் பார்த்தா ஹாப்பி ஆகிடுவேன், அந்த மாதிரி பெட்ஸ் விளாட்றத பார்த்து ஹாப்பி ஆகிடுவேன். அதை நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். இல்லை அடுத்து நான் சோகமாக இருக்கேன் அப்படின்றப்போ நான் டெய்லி கோயிலுக்கு போகிறேன். நீங்கள் பக்தி சொன்னீங்க இல்லையா, அப்போ நான் பக்தியை உபயோகப்படுத்துங்க. இந்த கடவுள் உங்களுக்கு தேவையோ, இந்த கடவுள் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த கடவுள்கிட்ட நீங்கள் பக்தியோடு இருங்க. இதை டெய்லி பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் தாண்டி நிறைய பேர் கிராட்டிடியூட் எழுத சொல்லுவாங்க. அதுக்கான காரணமும் இதுதான். நன்றி உணர்தல் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய வைப்ரேஷன் தான். அந்த வைப்ரேஷனெல்லாம் தாண்டி இந்த பக்தி அப்படிங்கிறது மிகப்பெரிய வைப்ரேஷன். பீஸ் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய வைப்ரேஷன். ஒன்று கிராட்டிடியூட் எழுதுங்க, நன்றியோடு இருங்க. எல்லாரையும் இவன்கிட்ட காசு இருக்கே, நம்ம கிட்ட காசு இல்லை, இவன்கிட்ட கார் இருக்கே, நம்ம கிட்ட கார் இல்லையே. நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணோம், ஒரு காரை மேனிஃபெஸ்ட் பண்ணுறோன்னு வைங்களேன், இந்த காரை நான் இவன் ஓட்டிட்டு போகிறேன், இது ஏன் காரு அது சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம்ல, அதுவே ஒரு லோ வைப்ரேஷன் தான். அப்போது இவனுக்கு யூனிவர்ஸ் இந்த கார் கொடுத்துருக்கு, ரொம்ப சூப்பர், அப்போ நமக்கும் ஒரு நாள் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஹையர் வைப்ரேஷன். அவனுக்கு கொடுத்துருக்க அப்படின்னா அவனுக்கு யூனிவர்ஸ் கிட்ட அப்பயே வேண்டிடுங்க, கடவுளே இவனுக்கு கொடுத்துருக்க ரொம்ப ரொம்ப நன்றி, யூனிவர்ஸ் இவனுக்கு கொடுத்துருக்க ரொம்ப ரொம்ப நன்றி, அதே மாதிரி எனக்கு கொடுத்தா நான் சந்தோஷப்படுவேன் அப்படிங்கிறது பாசிட்டிவாக சொல்லுங்கள். இல்லை நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்களோ, இல்லை பீஸ் அப்படிங்கிறது எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னா தியானம் பண்ணுறது மூலிமா. டெய்லி காலையில் தியானம் பண்ணும்போது எந்த ஒரு எண்ணெய் ஓட்டமே இல்லாத போது உங்களுக்கு சக்தி அதிகரிக்கும். அப்போது வைப்ரேஷனில் நீங்கள் ஹையராக போவீங்க. அப்போது நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். இது எதுவுமே பண்ணலை அப்படின்னா நான் சொல்கிற இந்த 2 விஷயத்தையும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி இருக்க மாட்டீங்க உங்களோட அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஜேர்னியில். அதனால தான் உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகலை. ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவே நான் ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன் வாட்ஸ்அப்பில். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். இதை நீங்கள் யூஸ் பண்ணி என்னோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரப்போது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். மாற்றம் என்பது நம்மளிருந்து தொடங்கும். நன்றி.